தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட். எப்படி இந்த நோட்ஸ் எழுத்துக்கோ. தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட். கேஸ் போட்டு பாரு, கோர்ட்ல பேசிக்கலாம். எப்படி இவன் நீ மதவெறியன் பாகிஸ்தானி கை கூலின்னு அத்வானி அடிச்சு விட்டுருக்காங்க. அவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட். இது சொல்றேன். என்ன பண்ணுவான் தெரியுமா? இன்னைக்கு டிரான்ஸ்மிட்டர் போட்டு மேல எல்லாம் உடனே இந்து முன்னணிக்காரன் கூட போஸ்ட் ஒட்டி பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லி பழனி பாபாவை கைது செய்யணும். எங்களுடைய மூதாதையர்கள் சொத்தான திராவிட நாகரிகம் வாழ்ந்த, சிந்து சமவெளி நாகரிகம் வாழ்ந்த ஹாராப்பா மோஜாதாரா இடங்களை பாதுகாத்து வைப்பதற்காக பாகிஸ்தானுக்கு நன்றி கூறியது தவறு என்று எந்த நீதிமன்றம் சொல்லுகிறதோ அந்த நீதிமன்றத்தை செருப்பால் அடிக்க நான் தயங்க மாட்டேன், மயங்க மாட்டேன். எப்படி செம்மடி அவனுக்கு. காஞ்சி சங்கர மடத்தை இடிக்க போவதாக மிரட்டல் போட்டு உங்க ஊர் பேப்பர்ல வந்திருக்குது. ஆகஸ்ட் 1, 1994 தினத்தன்மணி. எங்க ஊர்ல வரல. காஞ்சி சங்கர மடத்தை செப்டம்பர் 1ஆம் தேதி இடிக்க போவதாக தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் துண்டு பிரச்சாரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது தப்பில்லை. சங்கர மடத்தை இடிக்கிறது தப்பில்லை. ஏன்? உங்க ஊர்ல ஒரு புறம்போக்கு, அதுல நீ நிலம் கட்டினா என்ன பண்றான் கவர்மெண்ட்? இடிச்சு தரலாம். கவர்மெண்ட் இடிக்கலைன்னா பொதுமக்களாகிய நாம இடிச்சு தரலாம். 1902 அது புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, ரெவன்யூ ரெக்கார்டு. அதுல இவன் சங்கர மடத்தை கட்டிக்கிட்டு விடுறான். 400 வருஷமா நாங்க இங்க இருக்காங்க. ஏன்டா டே, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ கும்பகோணத்துல குப்பை கொட்டிக்கிட்டு இருந்த. ஆதிசங்கரர் உண்டாக்கின மடத்துல இல்லையே நீ. புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான். அதை இடிக்க அவன் போறான். ஏன் போறான்? அது ஒடுக்கப்பட்டவனுக்கு உரிய நிலம். அதனால ஒடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு போறான். பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு நாள் குறிச்சார்ல, அதுக்கு கவுண்டரா இவங்க செய்யறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் குரூப் துண்டு பிரச்சாரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த துண்டு பிரச்சாரத்தை தம்பி நீங்க இடிச்சீங்கன்னா கேஸ் நான் நடத்தித்தாரங்க, கவலைப்படாதீங்க. ஆமா, நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் கொண்டு வைக்கிறேன் பேசிட்டு இருந்தாங்க. அவர் எவனை இடிக்க போறானமா? இந்த துண்டு பிரச்சாரத்தை பாஜக தலைவர் எல்.கே. அத்வானி கோவையில் சனி என்று செய்தியாளர்களிடம் காட்டினார். செப்டம்பர் 94 சங்கரமட இடிப்பு போராட்டம் என தலைப்பிடப்பட்டு அச்சிடப்பட்டுள்ள இந்த துண்டு பிரச்சாரத்தை பார்ப்பனிய எதிர்ப்புடன் தொடங்கி நம் அவமானம் துடைக்க, ஜாதி அகங்காரம் எரிக்க, மானம் காக்க, மனத்தை இடிக்க குறித்த நாள் செப்டம்பர் 1 என கடைசி வாசகம் முடிகிறது. இந்த துண்டு பிரச்சாரத்தையும் புனித போராளி இதழின் ஆசிரியர் பழனி பாபா கையெழுத்துடன் கூடிய கடிதம் ஒன்றினையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல்.கே. அத்வானி செய்தியாளர்களிடம் கொடுத்தார். பழனி பாபாவின் கடிதம், இந்த துண்டு பிரச்சாரம் ஆகியவற்றை பார்க்கும்போது இது மிகவும் கடுமையான விஷயம் என்பது புரிகிறது. அவருக்கு துண்டு பிரச்சாரமும் என் கடிதமும் கடுமையான விஷயமா தெரியுதில்ல. கொஞ்சம் மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். மிகவும் கடுமையான விஷயம் என்பது புரிகிறது. இதில் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பான ISI தொடர்பு இருக்கிறது. லெட்டர் நான் எழுதியிருக்கிறேன், நோட்டீஸ் அதே போட்டிருக்கேன். பாகிஸ்தான்காரங்க உறுதியாச்சா? என்னடா, எவனுக்கு வெளியே வரலினாலும் பாகிஸ்தானா, எவனுக்கு ஒண்ணுக்கு வரலினாலும் பாகிஸ்தானா? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கிற? போட்டு தள்ளுறா 2 குண்டாவின் மேல. ராணுவம் இருக்குல்ல, போய் பாகிஸ்தான் மட்டும் பண்றான். பொழுதன்னைக்கு நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுவோம் நம்ம? 4 அரசு விடுவோம்ல. ஏன்னா அவனுக்கு ரோசமானம் இல்ல, போய் போற பாகிஸ்தான் படையெடுத்துட்டு போயா. அதையே இங்கே வந்துட்டு போனது. கோயம்புத்தூருக்கு வந்தாலும் பாகிஸ்தான், கோட்டமேட்டுக்கு வந்தாலும் பாகிஸ்தான், புதுக்கோட்டையில் அவனுக்காக வெளிக்கு வந்தா பாகிஸ்தான், எவன் கொண்டாட்டி யாராவது கூட்டிட்டு போனா பாகிஸ்தான். இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மிகவும் கடுமையான விஷயம் என்பது புரிகிறது. இதில் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பான ISI தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் என்ன தப்பு? பாகிஸ்தானோட பேசுவதோ பாகிஸ்தானோடு தொடர்பு வைப்பதோ சட்ட விரோதம் என்று சட்ட புத்தகத்தின் எந்த பகுதியில் சொல்லி இருக்கிறது காட்டு. எந்த பகுதியில் சொல்லி இருக்கு பாகிஸ்தானோடு உறவு வைக்கூடாது? சொல்லு. பாகிஸ்தானோடு உறவு வைத்தால் உன்னை சிறைபிடிப்பேன் அப்படின்னு இந்த மாவட்ட போலீஸ் என்ன கைது செய்ய முடியுமா? நீங்க ஒப்பனுக்கு பிறந்திருந்தா செய்ய பாக்குறேன் நான். அதை சொன்னால்தான் இந்துக்கள் ஆகிய உங்க மனசுல ஒரு கஷ்டம் தூவ முடியும் என்று அத்வானி